Hi everyone! இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுட சுட மொறு பஜ்ஜி பண்ண போறோம். பஜ்ஜி பண்றதுக்கு ingredients என்னெல்லாம் பார்க்கலாம். ஒரு பெரிய brinjal இல்லனா eggplant எடுத்துக்கோங்க. almond flour, coconut flour, psyllium husk, கொஞ்சமா baking powder, garam masala, chilli powder, salt டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணதுக்கு olive oil, அதுக்கு கூட ஒரு 4 எக்கும் எடுத்துக்கலாம். வீடியோக்கு கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக் பிளான்ட்டை நல்லா ரவுண்டாக சூப்பராக கட் பண்ணி வைக்கலாம். நீ பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு psyllium husk எடுத்துக்கோங்க. கோகனட் ஃப்ளார் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆல்மண்ட் ஃப்ளார் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 3/4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ பேனை ஹீட் பண்ணி ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 எக்கையுமே அடித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லம்ஸ் எதுவும் இல்லாத அளவு கிளியராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடால இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அகைன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா கிளியராக மிக்ஸ் பண்ணி வைங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி போடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக் பிளான்ட்டை பஜ்ஜி மிக்ஸில் குயிக்காக மிக்ஸ் பண்ணி ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி உள்ள சேனல். நிறைய சிம்பிளான டயபெட்டிஸ் ரெசிபீஸும் கீட்டோ ரெசிபீஸும் நிறையவே இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பஜ்ஜி ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இனி சேஞ்ச் பண்ணி போடலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பஜ்ஜை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். டீ கூடலாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
Thank you viewers.